ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சுவையினி கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி சேப்பங்கிழங்கு 65 பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், பிரெட் க்ரம்ஸு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், பிரெட் க்ரம்ஸ், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 லெமன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் போட்டுக்கோங்க. நான் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, லெமன், மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணியெலாம் தெளிக்க வேண்டியதில்லை, அப்படியே பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு செய்யலாம். பாருங்கள், சேப்பங்கிழங்கு நான் நல்லா கலந்து வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு 65 பண்ணலாம். பாருங்கள், நான் மேரினேட் பண்ணி வச்சது எப்படி இருக்குன்னுட்டு. இப்போது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி பெரட்டி எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. வியூவர்ஸ் பாருங்கள், நான் எல்லா சேப்பங்கிழங்குலையும் பிரெட் க்ரம்ஸ் போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் போடலைன்னா சேப்பங்கிழங்குல அது குழன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாது மசாலா. பிரெட் க்ரம்ஸ் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். வாங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வியூவர்ஸ். இப்போ நம்ம போடலாம். நல்லமாக போடுங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வியூவர்ஸ் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது, சூப்பராக வந்திருக்கு. நல்ல வியூவர்ஸ் பாருங்கள், நம்மளோட சேப்பங்கிழங்கு 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் அருமையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. ஆயிலில் போட்டு பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், நல்லா வரும். அதுவும் என்ன, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். வியூவர்ஸ் பாருங்கள், நம்மளோட சேப்பங்கிழங்கு 65 எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகியிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இப்போது பெப்பரும் ஜீரக பொடியும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு,
சாம்பார் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இது ஒரு ஸ்நாக் ஐட்டமாகவும் கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. வியூவர்ஸ், நான் மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இனிதே சமைத்திடுவோம், இன்பமாய் பகிர்ந்திடுவோம். சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.